கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியமும் 9ஆம் வாக்கியம். அதில் 5ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சரி, 9ஆம் வசனத்தினுடைய 2வது லைன்ல இருந்து சொல்லுது, உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். 2 ஜெபத்திலே பயன்படுத்த வேண்டிய 2 விதமான நிலைப்பாடுகள். ஒன்று எப்பொழுதும், சொல்லுங்க எப்பொழுதும். 2 இடைவிடாமல். அப்போஸ்தலர் காலத்தில் பெரிய எழுப்புதல் வந்திருக்கு, பெரிய எழுப்புதல். அவங்க எதிர்பாராத எழுப்புதலை பார்த்தாங்க. தனிநபர் வாழ்வில் எழுப்புதலை பார்த்தாங்க, குடும்பங்களில் எழுப்புதலை பார்த்தாங்க, வீடுகள் தோறும் எழுப்புதலை பார்த்தாங்க, சபை கூடி வருதலில் எழுப்புதலை பார்த்தாங்க, தெருக்களில் எழுப்புதலை பார்த்தாங்க, அரண்மனைகளுக்குள்ளே எழுப்புதலை பார்த்தாங்க, சிறைகளுக்குள்ளே எழுப்புதலை பார்த்தாங்க. இவ்வளோ பெரிய எழுப்புதலுக்கு எது காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் 2 வார்த்தைகள் சொன்னீங்கல்ல, எப்பொழுதும் ஜெபித்தார்கள், இடைவிடாமல் ஜெபித்தார்கள். ஒரு ஆமேன். எழுப்புதலை பார்க்க விரும்புகிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்க. உண்மையாலே வெரி குட், வெரி குட். அப்படின்னா இந்த 2ஐயும் நீங்கள் நடைமுறைப்படுத்த உங்களை அர்ப்பணித்து விட வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணாங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணாங்க. இப்போ சிலர் யோசிக்கிறாங்க, பாஸ்டர் அப்போ வேலைக்கு போக வேண்டாமா? வேலை கையால் தானே செய்வோம், வாயாலதையா செய்கிறோம், அவ்வளோதான் சொல்ல. எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய ஜெபங்கள் எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணாங்க. அவங்களுடைய ஜெப வாழ்க்கைகள் எல்லாம் ஆமேன். நீங்கள் நல்லா கவனிக்கணும், நமது வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறது, அவங்க வாழ்க்கையே ஜெபமாக தான் இருந்திருக்கு. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இருக்குது, ஆனால் அவங்க வாழ்க்கையே ஜெபமாக தான் இருந்திருக்கு. நான் ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் சொல்லுவோமா, எங்களையும் அப்படி உருவாக்குங்க ஆண்டவரே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? வாழ்க்கையில் ஜெபம் இருக்கலாம், ஆனால் ஜெபமே வாழ்க்கையாக இருந்திருக்கு. அதனால தான் அவங்க முன்னால் எவர்களாலேயும் நிற்க முடியல, தெரிச்சிட்டாங்களா? ராஜாக்கள் அவங்க முன்னாடி வந்து நின்னாங்க, நிற்க முடியல. அதிகாரங்கள் அவங்க முன்னாடி வந்துச்சு, நிற்க முடியல. அவருடைய அதிகாரங்களுக்கு, இவர்களுடைய அபிஷேகத்திற்கு முன்னால் உலகத்தில் எந்த அதிகாரமும் நிற்கலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் ஜெபத்தை அவர்கள் வைத்திருக்கவில்லை, அவர்களுடைய வாழ்க்கையையே ஜெபமாக வைத்திருந்தார்கள். ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நமக்கு கிருபை தருவார், கிருபை தருவார். அல்லேலூயா. ஜெபத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறேன், என்னுடைய சப்ஜெக்ட் அல்ல. அதாவது ஜெபத்திற்கு பழகினவர்களும் உண்டு, ஜெபத்தை பழக்கமாக்கி கொண்டவர்களும் உண்டு, ஜெபத்தை வழக்கமாக்கி கொண்டவர்களும் உண்டு. ஜெபத்திற்கு பழகினவர்களும் உண்டு, ஜெபத்தை வழக்கமாக்கி கொண்டவர்களும் உண்டு. இப்போ எப்படின்னு சொல்கிறேன்னா, எனக்கு ஜெபிக்க தெரியும், எனக்கு ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க பழகி இருக்கிறேன். இப்போ சில வீடுகளில், மரண வீடுகளில் சிலரெல்லாம் ஜெபம் பண்ண விடப்படாது. ஆமாம், பெரிய பிரச்சனையாயிரும். பிள்ளை ஒரு நபர் இறந்து கிடக்கிறாங்க, ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டார், ஆண்டவரே இந்த மகிழ்ச்சியான வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் ஊரில் நடந்த சம்பவம். உடனே பக்கத்தில் ஒரு குடிகாரன் அறிவட்ட பேல குழந்தை பிறந்த 18 வயசான ஒரு குழந்தை. அதாவது எந்த காய்ச்சல் தெரியுமா? முன்னாடி எல்லாம் டெங்கு இல்லைண்ணே, இன்னொரு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல். மலேரியா காய்ச்சல் வந்து இது மலேரியான்னு தெரியாமல் ஆலயத்தில் கொண்டு வச்சு 15 நாளைக்கு மேலே ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஹை ஃபீவர் ஆகி குழந்தை டெத். இப்போ அடக்கம் பண்ண கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே மதியீனத்தினால் உண்டான மரணம், சரிதானே? மதியீனத்தினால் உண்டான மரணம். இப்போ அடக்க நேரத்தில் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண கொடுத்தா, இந்த மகிழ்ச்சியான வேலைக்காய் உங்களுக்கு அப்படின்ட்டார். உடனே ஊரில் ஒருத்தன், எங்கே பார்த்தாலும் இந்த குடிமகன்களின் கூட்டம் இருக்குமில்ல, உடனே ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசிட்டு, அறிவட்ட பேல என் பிள்ளை செத்து கிடக்க, அவனுக்கு மகிழ்ச்சியாக பழந்துருவேன் நான் சொல்லி முடிஞ்சு. பெரிய பிரச்சனை. அந்த ஊழியத்தில் மிகப்பெரிய தோல்வி வர அது காரணமாயிற்று. அதனால ஜெபிக்க பழகணும். ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபிக்க பழகணும். ஒரு திருமண வீட்டில் ஜெபம் பண்ண பழகணும். ஒரு சபை ஆராதனையில் பொதுவாக ஜெபிக்க பழகணும். ஒரு பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப போகிறோம், ஜெபிக்க பழகணும். புருஷனை வேலைக்கு ஜெபம் பண்ணி அனுப்ப போகிறோம், நமக்கு ஜெபிக்க பழகணும். ஒரு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு பாஸ்டர் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார், ஜெபிக்க பழகணும். புதியதா இல்லையா? ஆண்டவர் தான் கேட்குறார்,
இருந்தாலும் சில மனிதர்களும் கேட்குறாங்க இல்லையா? அப்போ ஜெபிக்க பழகினவர்களுக்கு ஜெபிக்க முடியும். சொல்லுங்க, ஜெபிக்க பழகினவர்களுக்கு. உங்களால் 5 நிமிஷம் இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியுமா? முடியும். அரை மணி நேரம் ஜெபம் பண்ண முடியுமா? முடியும். 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியுமா? முடியும். இப்போ உங்க கையில மைக்க தந்து அவங்களால ஜெபம் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். அப்ப ஜெபிக்க பழகினவர்களுக்கு ஜெபிக்க முடியும். ஆனா சிலர் ஜெபத்தை வழக்கமாக்கி கொண்டார்கள். பைபிள ஒரு சொல்ல எடுங்க. ஆமே, அப்போஸ்தலர் 16:13 படிங்க. அப்போஸ்தலர், இது சப்ஜெக்ட் கிடையாது, எழுத வேண்டாம். வேணும்னா எழுதிக்க, பிராக்கெட்ல போட்டுக்கோ, பிறகு தலையும் இருக்காது வாலும் இருக்காது. 16:13 படி மக்களே. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் அவ்வளவுதான், விட்டுருங்க. அங்க ஒரு ஜெபம் இருக்கிறது. எப்படிப்பட்ட ஜெபம்? வழக்கமான ஜெபம். பழக்கமான ஜெபமும் இருக்கு, வழக்கமான ஜெபமும் இருக்கு. ஆக்ட்ஸ் சாப்டர் 16:30. அப்ப நீங்களும் நானும் ஜெபிக்க பழகினவர்களாயும் இருக்கணும், ஜெபத்தை வழக்கமாக்கி கொண்டவர்களா இருக்கணும். பல்லு தேய்க்கிறதுக்கு வழக்கமாக்கி கொண்டோம், குளிக்கிறது வழக்கமாக்கி கொண்டோம் சிலர் மட்டும், புரியும் நினைக்கிறேன். சாப்பிட்றதை வழக்கமாக்கி கொண்டோம். கண்ணை மூடி வச்சிருந்தாலும் 10 இட்லியை புஷ்பம் மாதிரி சாப்பிட்டு எந்திரிச்சு போயிடுவான். வாயை யாராவது தேட வேண்டிய இருக்கா? இல்லை, இந்தால எடுத்த இந்தால தான், அவ்வளோதான், இவ்வளோதான், அழகா 1.5 அடி, அவ்வளோதான், சுவாலி முடிஞ்சு, ஒரு ஜான். அப்போ நல்லா கவனிங்க, ஜெபிக்க பழக்கமாக்கி கொண்டவர்களால் ஜெபிக்க முடியும். ஆனால் வழக்கமாக்கி கொண்டவர்கள்னு சொன்னா ஜெபிக்காமல் இருக்க முடியாது. சொல்லுங்க அந்த வார்த்தையை, ஜெபிக்காமல் இருக்க. அதுதான் வழக்கமான ஜெபம். வழக்கமாக்கி கொண்டவர்களால் ஜெபிக்காம இருக்க முடியாது, ஜெபிக்காம இருக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த குரூப். அவர் வருத்தப்படுறார்ல, உபவாச காலங்கள் கழிந்து போயிற்று, இனி கப்பல் யாத்திரை செய்வது நமக்கு ஆபத்துன்னா. அப்ப ஜெபிக்கலையேங்கிற பயம் இருந்துச்சு. சிறைச்சாலையில கையெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. நம்மளா இருந்தா என்ன செய்திருவோம்? 1 மாசம் ஆண்டவருக்கே மெடிக்கல் லீவ் விட்டுருப்போம். சுவாமி அடி பெண்டை உருவி விட்டானுவேன், இனி எல்லாம் 1 வாரத்துக்கு உபவாச கூட்டமும் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் கிடையாது, சண்டே ஸ்கூலும் கிடையாது. ஏன்? இந்த ஆளை மிதிச்சிட்டான், பெண்டை உருவிட்டான் சுவாமி, இனி வாய்ப்பே இல்லை. நானா இருந்தா 1 வருஷம் மெடிக்கல் லீவ் போட்டிருப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல் நடு ராத்திரியில கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணாங்க. அவங்களால ஜெபிக்காம இருக்க முடிஞ்சிச்சா? இல்லை. பார்த்தீங்களா? அதுதான் மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஜெபங்கள். ஜெபிக்க தெரியும் என்று சொல்கிறவர்களை விட, ஜெபிக்க முடியும் என்று சொல்கிறவர்களை விட, ஜெபிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்கிறவர்கள் தான் தேசத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்கள். அந்த வார்த்தையை நீங்க யாரும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு ஜெபிக்க தெரியும் பிரதர், ஜெபிக்க முடியும் பிரதர் அப்படின்னு சொல்லுகிறத விட, என்னால் ஒரு நாள் கூட ஜெபிக்காம இருக்க முடியாது பிரதர். ஒரு இரவு கூட என்னால் ஜெபிக்காம இருக்க முடியாது. ஒரு காலை பொழுது கூட என்னால் ஜெபிக்காம இருக்க முடியாது. ஒரு வாரம் கூட என்னால் ஜெபிக்காம இருக்க முடியாது என்று ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு தாக்கம் இருக்கும். பார்த்தீங்களா? அந்த இருதயம், எதிர்பார்ப்பு யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் தான் தேசத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர்கள். அவர்களைத்தான் தேசம் தேடுகிறது, அவர்களைத்தான் பரலோகம் தேடுகிறது. இந்த ஜெப நாட்களை தொடர்ந்து கர்த்தர் நம்மை அப்படியே உருவாக்குவாராக என்று ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். ஒரு ஸ்தோத்திரம் சொல்லியிருங்களேன், ஒரு முறை கூட ஸ்தோத்திரம் சொல்லியிருங்களேன். அல்லேலூயா. ஃபைன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். எப்பொழுதும் ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் 14 நிருபங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டில். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு சபையை இன்றைக்கு வரையிலும் எழுத்துக்களினால் நிறுத்தின மனிதர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவருடைய மகிமை பொருந்தின எழுத்தின் ரகசியம் என்ன தெரியுமா? அவருடைய இடைவிடாத ஜெபமும், அவருடைய எப்பொழுதும் ஜெபிக்கிற ஜெபமும். அதனால இன்றைக்கு செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து சொல்றேன், சின்ன பிள்ளைகளெல்லாம் ரொம்ப கவனமாக கேட்குறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 நாட்களும் ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 3 நாட்களோடு இந்த ஜெபங்கள் நிறுத்திவிடப்படக்கூடாது. இந்த ஜெபங்கள் நிறுத்திவிடப்படக்கூடாது. இந்த ஜெபங்கள் விட்டுவிடக்கூடாது. இந்த ஜெபங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கணும். இந்த நாட்களில் கொளுத்தப்படுகிற இந்த விளக்குகள் இனி ஒரு நாளும் அணைந்துவிட கூடாது. அல்லேலூயா.
பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். பாஸ்டருக்கு ஆண்டவர் கிருபை தருவார். பாஸ்டர்மாவுக்கு ஆண்டவர் கிருபை தருவார். சபையின் மூப்பர்களுக்கு ஆண்டவர் கிருபை தருவார். இனி இந்த ஜெபம் நின்று விடாது. இந்த ஜெபத்தை கர்த்தர் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே இருப்பார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே, நிறுத்தாத ஜெபங்கள், நிறுத்தாத ஆராதனைகள் எங்கள் சபைகளில் வரணும் ஆண்டவரே. ஆமாம், 8 மணிக்கு ஆரம்பித்தோம், 10 மணிக்கு முடித்தோம், அல்லது 6 மணிக்கு ஆரம்பித்தோம், 9 மணிக்கு முடித்தோம், எப்பொழுது முடியும் நாதா என்று கேட்கிற கூட்டத்தின் நடுவில் இனி சாகிறது வரைக்கும் எங்கள் சபையில் ஆராதனை நிறுத்தப்படவே செய்யாது என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு எழுப்புதலை கர்த்தர் இந்த கடைசி காலங்களில் நமக்கு தருவாராக என்று ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் இந்த பலிபீடத்துக்கு நேராக கைகளை நீட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கள் பலிபீடத்தில் அப்படியே செய்வீராக. சொல்லுங்க, எங்கள் பலிபீடத்தில் அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆவதாக. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ நான் அப்போஸ்தலனாகிய பவுலை நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். இன்னைக்கு ரொம்ப டீப்பாக படிக்கணும். எதை நம்ம படிக்கிறோமோ அதை அப்படியே அனுபவிச்சுட்டு தான் வெளியே போகணும். ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆர் யூ ஓகே? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்க பக்கத்தில் யாராவது கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறார்களா என்று பார்த்துக்கொள்ளவேன். ஆமாம், கண்டிப்பா. பைபிள் சொல்லுது அவர்கள் பாக்கியவான்கள் என்று. ஆமாம், புரியுதா இல்லையா? தோத்திரம். இதோட நிறுத்திக்கிறேன். எங்கள் ஊரில் எல்லாம் ஓப்பனா அப்படி அழுத்தமாக சொல்லி போயிருவோம். இங்கே எல்லாம் ஒரு காலையில் குழி தோண்டணும்னு நினச்ச உடனே இப்படின்ட்டான். ஆமாம், ஒரு வாட்டி கூட சொல்லி இருந்தானா எனக்கு தோண்டி இருப்பாங்க இவ்வளோ இருக்கு. அப்படிதான். ரைட். கர்த்தர் நல்லவன். ஆமென். நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்னுடைய வாழ்க்கை 10 ஆண்டுகள் என் ஆரம்ப ஊழியத்தில் கடினமாக நான் ஊழியம் செய்தேன். ஜெபம், ஊழியம், அற்புத அடையாளங்கள், தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிற நிலைப்பாட்டில் வரங்களை மையப்படுத்தி பயங்கரமாக ஊழியத்தை செய்தேன். 10 வருடமாய் நான் சம்பாதித்த ஆத்துமாக்கள் 52 பேர் மட்டுமே. 52 பேர் மட்டுமே. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குதுயா, ஆண்டவர் என்னோடு இருக்கிறேன், என்னை நீர் பயன்படுத்துகிறேன், அற்புதங்களை செய்கிறேன், விடுதலைகள் நடக்கிறது, ஆனாலும் சபை வளரவில்லை. அப்போ என் ஊழியத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன இருக்கு, பிரச்சனை இருக்கு, ஒழுக்கு இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச பொழுது ஆண்டவர் சொன்னார், ஜனங்களுக்கு வசனத்தை பிரசங்கம் பண்ணார். அது வரைக்கும் ஆராதனை, பாடல்கள், அற்புத சுகமளிக்கும், இதுதான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது, வரங்களை சார்ந்து தான் ஊழியம் செய்தேன். ஆனால் மக்கள் வருகிறதுக்கெல்லாம் குறைவே இல்லை. சென்னையில் இருந்தெல்லாம் பிசாசு பிடிச்சவங்களை கட்டி ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு வருவான். ஆமாம், ஆனால் என்ன, பேய் இந்தாக்கில் போகும், சோமான இவன் இந்தாக்கில் போவான். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவித்தான். அதுதான் 10 வருஷங்கள் ஊழியம் செய்தனா செய்தேன். அற்புதம் நடந்துச்சு. ஆனா என்ன, பரலோகம் கட்டப்படலையே, தேவராஜ்யம் கட்டப்படலையே, மக்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லையே, தேவனுடைய சித்தத்தை ஜனங்கள் அறியலையே. அப்ப பிரச்சனை அவர்களிடத்தில் அல்ல, என்னிடத்தில் தான் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். தன் பிழையை உணர்கிறவன் யா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்த பொழுது கர்த்தர் சொன்னார், நீ வசனத்தை பிரசங்கம் பண்ணு, உன் சபையில் வேத வசனத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடு, பகுத்து போதி உன் பிள்ளைகளை தேவ வசனத்தில் உருவாக்கு, நான் ஊழியத்தை வளர்த்துவேன் என்று சொன்னார். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி நான் வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். வேதத்தின்படி ஜனங்களுக்கு பேச ஆரம்பித்தேன். 20வது வருடத்தை நான் முடித்த பொழுது எத்தனை பேருக்கு சோறு போட்டேன் தெரியுமா? அன்னைக்கு 2400 பேருக்கு சோறு போட்டேன். அல்லேலூயா. 10 வருஷங்களில் 52 பேராக இருந்த சபை 10 வருடத்தில் 2400 பேர் அமர்ந்து கூடி வருகிற அளவிற்கு வளர பண்ணிற்று. அப்படியானால் வசனம் வல்லமை உள்ளதென்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ 28 ஆண்டுகளை கடந்து நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஓரளவுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருப்போம் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் நான் சொல்லுகிறேன், வசனத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்த பிறகு சபை வளர ஆரம்பித்தது, ஊழியம் வளர ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகுதான் நான் ஜனங்களுக்கு வசனத்தை ரொம்ப சிரித்த முகத்துடன் பகுத்து போதிக்க ஆரம்பித்தேன்.
ஆண்டவர் நல்லவர். இந்த சபையும் வளரும். இந்த எல்கை திருப்தி படத்தக்க எல்கை அல்ல. கர்த்தர் இந்த ஊழியத்தை வளர பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பார்க்கலாம். ஜீசஸ். ஆண்டவர் நல்லவர். இனி சரியாக 1 மணி நேரம் 5 நிமிடங்கள் இருக்கிறது. தொடர்ந்து சிந்திப்போம். 9வது வசனத்திலே எதற்காக அவர் இடைவிடாமல் ஜெபிக்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுலை நான் பார்த்து கேட்கிறேன், நீர் இடைவிடாமல் ஜெபிக்க காரணம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து கேட்போம், நீர் இடைவிடாமல் ஜெபிக்க காரணம் என்ன? அல்லது நீர் எப்பொழுதும் ஜெபிப்பதற்கான காரணம் என்ன? அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் என்ன? காலையில் 3 காரியம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அது நம்ம ஓரலாக சிந்திச்சோம். இனி ஒவ்வொரு காரியமா ரொம்ப டீப்பா படிக்க போகிறோம். 9ஆம் வசனம் பாருங்க. 9ஆம் வசனத்துல ஆமென், தோத்திரம், ஆமென். நான் படிக்கிறதா சரி மக்களே, நான் வாரேன். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். இருக்கு அந்த வசனம். உங்க பைபிளை எடுங்க. எங்க பார்க்குறீங்க? பைபிளை பார்க்குறீங்களா, டிஸ்பிளே பார்க்குறீங்களா? ரெண்டும் பார்க்குறீங்களா? பைபிளை கண்டிப்பாக எடுக்கணும். எல்லாரும் எடுங்க. பிறகு நம்ம பைபிளே அந்த வசனம் நான் கம்பராயமானம்லாம் நினச்சேன்பா, அதனால சரிப்படாது. கண்டிப்பாக பைபிளை எடுத்தே ஆகணும். அதனால தான் அவரை பிள்ளையை படிக்க விடலை. இப்போ பாருங்க, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். கீழே படிங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து படிங்க. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிவிற அறிவினால் நிரப்பப்படணும். எல்லாரும் கடைசி வேட சொல்லுங்க. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். ஒரு முறை கூட சொல்லுங்க. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். இந்த வசனத்தை ஃபுல்லா நீங்க மெமரி பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுகிறது, சபை தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். ஆமென். இப்ப என்னை கேளுங்க, இந்த வசனம் எனக்குரியது. உங்க போதகரை கேளுங்க, இந்த வசனம் உங்கள் போதகருக்குரியது. இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உரியது. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். Glory to God. Hallelujah. நம்ம ஜெபிக்கணும் கண்டிப்பா. அதுதான் நம்ம சபை மேலுள்ள மிகப்பெரிய திட்டம். நம்ம உலக நன்மைகளுக்காக இந்த நாட்களில் போராடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர், உலக நன்மைகள் எங்களுக்கு தேவையில்லையா? உலக நன்மைகள் எங்களுக்கு தேவையில்லையா? எங்கள் பிள்ளைகள் படிப்பது தேவையில்லையா? எனக்கு வீடு வாசல் தேவையில்லையா? நான் ஒன்று சொல்றேன், தேவனுடைய சித்தத்தை அறிங்க. ஆண்டவருடைய சித்தத்தில் ஒன்று என்ன தெரியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவனுடைய சித்தத்தில் ஒரு சரீரத்தில் இந்த விரல் ஒரு உறுப்பாக இருக்கிறது போல உங்களுக்கு உலகத்தில் தேவையான சில ஆசீர்வாதங்கள் ஒரு உறுப்பு என்பதை நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. தேவனுடைய சித்தத்திற்குள்ளே என் வீடு அமைந்திருக்கிறது. தேவனுடைய சித்தத்திற்குள்ளே என் பிள்ளையின் திருமணம் அமைந்திருக்கிறது. தேவனுடைய சித்தத்திற்குள்ளே என் வாகன நன்மை அமைந்திருக்கிறது. அதுதான் ஒரே வார்த்தையில சொல்லி இருக்கிறது. ஆமென். நம்ம இப்போ ஒரு சரீரம் அல்லது உடல் அப்படின்னு சொல்றோம். இந்த உடலுக்குள்ள என்ன இருக்கு? கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, பல்லு இருக்கு, சிலருக்கு கொஞ்சம் நாக்கு நீளமா இருக்கு. சொல்ல புரியுதா இல்லையா? இப்ப தெரியாது, வீடுகளிலே அதை உணர முடியும், பார்க்க முடியும், சில நேரங்களில் அனுபவிக்க முடியும். அப்ப நீங்க நல்லா கவனிங்க. இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பெயர் தான் என்னது? சரீரம். அதே மாதிரி தேவனுடைய சித்தம் என்பகிறவைகளுக்குள்ளே உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, உங்களுடைய சுகம் இருக்கிறது. ஆண்டவர் அனுமதித்தால் எவை தேவனுடைய சித்தம் என்று நாளை காலை நம்மை படிப்போம். ஆமென். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய எவைகளுக்காக ஜெபம் பண்ணார்? தேவ சித்தத்தை அறியும்படி ஜெபம் பண்ணார். நமக்கு தேவ சித்தத்தை அறிவதற்காக ஜெபம் பண்ணின மிக பிரதானமான ஒரு எக்ஸாம்பிள் பர்சன் யாருதான்? அப்போஸ்தலனாகிய பவுல். ரெண்டாவது எப்பாப்ரா தேவ சித்தத்திற்காக ஜெபம் பண்ணார். அதை நான் பிறகு சொல்லுவேன். அதுக்கு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் எத்தனாவது? 9:6 தானே? அது ஒன்று படி மக்களே. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். விட்டுரு மக்களே. இந்த இடத்துல நீங்க கவனிங்க, தேவனுடைய சித்தத்தை அறிய முற்பட்ட முதல் பிரதானமான மனுஷன் யார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமா,
அதனால தான் அவங்களுடைய ஊழியத்தை, இந்த உலகத்தில் எத்தனையோ ஊழியர்கள் எழும்பினாலும் இவர்களுடைய ஊழியத்தை மாய்த்து போட முடியவில்லை. அந்த வார்த்தையை நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னு. இந்த 2000 வருஷமா எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் எழும்பினாங்க, எத்தனையோ லட்சக்கணக்கான ஊழியர்கள் எழுந்தினாங்க. ஆனால் பவுலின் ஊழியத்தை அணைத்து போடுகிற அளவிற்கு யாராவது எழும்பினார்களா? இல்லை. பேதுருவின் ஊழியத்தை மறைக்கிற அளவிற்கு யாராகிலும் எழும்பினார்களா? இல்லை. ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்? அவர்களுடைய வாழ்க்கையில் எவராலும் அணைத்துவிட முடியாத ஒரு ஊழியத்தை சரித்திரமாய் அவர்கள் வைப்பதற்கு காரணம், அவர்கள் உலகத்திலே எப்பொழுது தேவனோடு உறவை ஏற்படுத்தினார்களோ அப்பொழுது அவர்கள் எடுத்த முதல் முயற்சி தேவ சித்தத்தை அறிய அவர்கள் எடுத்த முயற்சி. ஒரு அல்லேலூயா. நான் மறுபடியும் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பவுல் ஆத்மீகத்திற்குள் வந்த பின், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த பின், ஊழியத்துக்குள்ள வந்த பின், விசுவாசத்துக்குள்ள வந்த பின் அவர் எடுத்த முதல் முயற்சி என்னன்னு? அல்லேலூயா. அவரை அறிவதற்கு, அவருடைய சித்தத்தை அறிவதற்கு அவர் எடுத்த முயற்சி தான். இந்த இடத்துல 2 கேள்வி கேட்பார். ஆண்டவரே நீ யார்? இருக்கா இல்லையா? 6ஆம் வசனத்துல ஆண்டவரே நீ, ஆமா, யாரோ ஒருத்தர் என்ன தள்ளி போட்டார், ஆனா ஃப்ரம் யார் தள்ளி போட்டான்னு எனக்கு தெரியல. அதனால தான் பவுல் சொல்றார், என்னை விழப்பண்ணின நீர் யார்? என் சுய வாகனத்தில் இருந்து என்னை விழப்பண்ணின நீர் யார்? 2வது, என்னை விழப்பண்ணினதின் நோக்கம் என்ன? அதுதான் அந்த கேள்வி. அப்போ வாழ்க்கையில் தேவ சித்தத்தை அறிய முற்பட்டவர்களை இந்த உலகத்தால் ஜெயிக்க முடியல. இந்த வார்த்தை உங்களுக்கு புரியல? தேவ சித்தத்தை அறிய முற்பட்டவர்களை இந்த உலகத்தால் ஜெயிக்க முடியல. ஒரு முறை கூட ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தெளிவா சொல்றேன். உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பலாம், மனிதர்கள் எழும்பலாம், பிசாசின் வல்லமைகள் எழும்பலாம், பாதாளத்தின் வல்லமைகள் எழும்பலாம். இந்த உலகத்தில் யாரை ஜெயித்தாலும் தேவ சித்தத்தை அறிய முற்பட்டு தேவ சித்தம் அறிந்தவனை இந்த உலகத்தில் எந்த ஒரு வல்லமையினாலும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. இந்த உலகத்தில் அப்போஸ்தல நடபடிகளிலும் சரி, பரிசுத்த வேதாகமத்திலும் சரி, முடித்தேன் என்று சொல்லுன 2 பேர் தான் இருப்பாங்க. ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிந்ததுன்னார், 2வது அப்போஸ்தலனாகிய பவுல் முடித்தேன் என்று சொன்னார். வேற யாருமே அதை என்ன செய்யலை, சொல்லலை. இவங்க 2 பேரை நீங்க டீப்பா படிங்க. ஆமீன். ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம்னார். யாரு? இயேசு சொல்லுகிறார். இவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்யணும்னு சரண்டர் ஆகிறார். எந்த மனுஷன் தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய முயற்சியை எடுக்கிறானோ அவனுக்கு எதிர்காலம் உண்டு. இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தை அறிய முற்படுகிற பிள்ளைகள், தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு பிரயாசப்படுகிறவர்கள், தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு முயற்சி செய்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு நேரம் செலவழிக்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தை அறிவதை தன்னுடைய வாழ்க்கையாக்கி கொண்டவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிர்காலம் உண்டு. எதிர்காலம் உண்டு. ஒருவேளை நீங்க மனம் உடைந்தவர்களாய் என் செய்தியை கேட்கலாம், எதிர்காலத்தை குறித்த சந்தேகம் உள்ளவர்களாய் என்னுடைய செய்தியை நீங்க கேட்கலாம். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாய் முடியும் என்று சொல்லுகிற ஏக்கத்தோடு என்னுடைய செய்தியை கேட்கலாம். ஆனா இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு எதிர்காலம் வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இன்றைக்கு ராத்திரி நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு முற்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, என் குடும்பம் என்னமாய் போகிறது என்று எனக்கு தெரியல, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன என்று எனக்கு தெரியல, இந்த சூழ்நிலைகள் என்னமாய் முடியும்னு எனக்கு தெரியல. எல்லாம் எனக்கு முன்னே கேள்வியாய் இருக்கிறது. ஒருவேளை நீங்க மனம் உடைஞ்சி என் சத்தத்தை கேட்கலாம். இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தத்தில் தன்னை அமைத்து கொண்ட ஒருவனை அழித்து விடுவதற்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியினாலும் முடியாது என்பதை தேவனுடைய ஜனம் அறியணும். முடியல இல்லம்மா, அமை முடியலையே. சபை அணைத்து போட நினைத்தார்கள், முடிந்ததா? இயேசுவை அணைத்து போட நினைத்தார்கள், முடிந்ததா? அப்போஸ்தலர்களை அணைத்து போட்டு சத்திய சுவிசேஷத்தை அணைக்க நினைச்சாங்க, முடிஞ்சதா? முடியலையே. ஏன்? வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தம் எங்கே உண்டோ அங்கே பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவது இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா.
இன்றைக்கு ராத்திரி உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஆண்டவருடைய சித்தத்திற்கு உங்களை பூரணமாய் அறிந்து கொள்ள விரும்புகிறீங்களா? விரும்புறீங்களா? அல்லேலூயா, விரும்புறீங்களா? உங்கள்கிட்ட நான் கை உயர்த்தி ஒரு எதிர்பார்த்தேன், ஐயா நான் விரும்புறேன், நான் விரும்புறேன். விரும்புறீங்களா? அல்லேலூயா, நாங்க விரும்புறோம் சொல்லுங்க, விரும்புறோம். அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு ராத்திரி உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தத்தை அறிகிறவர்களை பார்த்து சொல்றேன். நாளைக்கு சொல்லுவேன் நான், தேவ சித்தத்தின் அறிவதின் பயன்பாடுகள் என்ன. அப்படி வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் வருகிறது நீங்க உணர்வீங்க. உங்களுக்கு எதிர்காலம் உண்டு. சொல்லுங்க, உங்களுக்கு எதிர்காலம் உண்டு. உங்க குடும்பத்துக்கு எதிர்காலம் உண்டு. உங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலம் உண்டு. உங்க தரிசனத்திற்கு எதிர்காலம் உண்டு. உங்க விசுவாச வாழ்க்கைக்கு எதிர்காலம் உண்டு. உங்க ஊழியத்துக்கு எதிர்காலம் உண்டு. உங்க சபைக்கு எதிர்காலம் உண்டு. தெளிவாய் சொல்லுகிற உங்க தலைமுறைக்கு எதிர்காலம் உண்டு. தேவனுடைய சித்தத்தில் ஆரம்பித்த ஒருவனை அழித்து போடுவதற்கு இந்த உலகத்தில் எவனுக்கும் சக்தி கொடுக்கப்படவில்லை. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். அப்ப இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தோடு கூடிய என்னுடைய அணுகுமுறை, இந்த வார்த்தையை ஒன்று எழுதி கொள்ளுங்க. தேவனுடைய சித்தத்தோடு கூடிய என்னுடைய அணுகுமுறை. தேவ சித்தத்தோடு நான் எப்படி அணுகணும்? ஒன்று, அதுல தான் நம்பர் 1. 9ஆம் வசனம் என்ன சொன்னோம்? ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? தேவ சித்தத்தை அறியணும். சொல்லுங்க, தேவ சித்தத்தை. இதை தலைப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் தேவ சித்தத்தை என்ன செய்யணும்? அறியணும். இதையே நமக்கு ரொம்ப நம்ம படிக்கலாம். இப்ப நம்ம அறிய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிதாக்கள் எப்படி தேவ சித்தத்தை அறிந்தார்கள். இதான் இன்னைக்கு செய்தி. பைபிள் சொல்லுது, நீங்க அறியணும், அதுக்காக ஜெபம் பண்றேன். அப்ப தேவ பிள்ளைகள், இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த சபைக்கு ஒரு எதிர்காலம் வேண்டுமானால் சபை தேவ சித்தத்தை என்ன செய்யணும்? அறியணும். போதகருக்கு ஒரு எதிர்காலம் வேண்டுமானால் போதகர் தேவ சித்தத்தை அறியணும். இந்த இடத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் நல்ல எதிர்காலம் உள்ளவர்களாய் மாறணும்னா இவர்கள் தங்களை குறித்த தேவனுடைய சித்தத்தை என்ன செய்யணும்? அறியணும். இந்த இடத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன் பிரதர், தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை, சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு மனிதன் அந்த கிராமத்தில் இருந்தான் என்பதற்கு அடையாளப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு நாம் முற்படுகிறோம். நிச்சயம் கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஒரு அல்லேலூயா. எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே, தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு நாங்கள் முயற்சிக்க போகிறோம். எப்படி தேவனுடைய சித்தத்தை அறிய முடியும் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை மறைத்துக் கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்று நம்பர். இதுக்கு கீழே நம்ம எத்தனை காரியம் படிக்க போறோம் தெரியுமா? கர்த்தர் அனுமதிச்சா டைம் ஆகிறது வரைக்கும் முடிச்சிருவேன். 10 காரியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால வைக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். ஒன்று, ஜபத்தின் மூலமாய் தேவ சித்தத்தை அறிந்தார்கள். எழுதி கொள்ளுங்க. ஜபத்தின் மூலமாய் தேவ சித்தத்தை அறிந்தார்கள். கர்த்தர் நல்லவர். உபவாச ஜபத்தின் முதல் நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே புரிந்து கொள்ளுகிறவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜபத்தின் மூலமாய் நம்மை தேவ சித்தத்தை என்ன செய்தாங்க? அறிந்தார்கள். இப்ப பாஸ்டர் பாரு, உங்க போதகர் ஜபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்களா? உங்களை ஜெபிக்க உற்சாகப்படுத்துவாங்களா? ஜெபிக்க உற்சாகப்படுத்துவாங்க. அவங்க சொல்றதை நீங்க கேட்கிறீங்களா? ஒரு மாதிரி பாக்குறீங்களே. கேட்கறீங்களான்னு கேட்டேன், பாக்குறீங்களான்னு கேட்கல. கேட்கறீங்களா? ஓகே. இந்த ஜபத்தை நாம் குறித்து ஏன் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள்? ஜபம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அங்கே தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். இப்போ 1-2 வசனங்களை நம்ம மட்டும் எடுக்கணும். பிரதானமா நமக்கு ஏற்கனவே ஒன்று படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம் 5ஆம் வாக்கியம். இதுல நம்ம படிக்கும் பொழுது, நான் உங்களுக்காக இடைவிடாமல் என்ன செய்கிறேன்? ஜெபிக்கிறேன். எதற்காக? தேவ சித்தத்தை
அறிகிற அறிவுக்காக. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். பவுல் எடுத்த ஆயுதம் தேவ சித்தத்தை அறிவதற்கு பவுல் எடுத்த பிரதானமான ஆயுதம், அவர் தேவ சமூகத்தில் என்ன செய்தார்? ஜெபிக்க ஆரம்பித்தார். சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றேன், மக்களை நீங்க புரிஞ்சுக்கிடணும். உங்க வாழ்க்கையில முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் தேவ சித்தத்தோடு இணைகிறீர்கள். தேவ சித்தம் உங்களோடு ஆமென் நெருங்குகிறது என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாது. நான் முழங்கால் படியிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் தேவ சித்தத்தோடு நெருங்குகிறேன். அந்த வார்த்தை சரியா இருக்குமா? உங்க ஊர்ல வேற ஏதாவது சொல்லுவீங்களா? நெருங்குகிறேன், சமீபமாகிறேன், வேற என்ன? இந்த வார்த்தை சரிதானே? உங்களுக்கு புரியாத ஏதாவது வார்த்தை பேசினா நீங்க கைகளை தூக்கி காமிச்சிருங்க. ஆமா, ஏன்னா நான் இங்க நான் குமரி மாவட்டத்தை சார்ந்தவன். நான் ஓரளவுக்கு அங்குள்ள மொழி வராதபடி நான் ரொம்ப முயற்சிப்பேன் பாருங்க. இருந்தாலும் ஊட வந்துருது. அதனால நீங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு வார்த்தை புரியலைன்னா கைகளை உயர்த்துங்க, நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்த ஆயுதம் ஆமென் இடைவிடாமலும் எப்பொழுதும் அவர்கள் என்ன செய்தாங்க? சரி, இப்ப இயேசு ஜெபம் பண்ணாரா இல்லையா? ராபத்துரி எல்லாம் ஜெபம் பண்ணாரா இல்லையா? பைபிள் அப்படித்தானே சொல்லுது. இயேசு இரவெல்லாம் ஜெபம் பண்ணார், பகல்ல அற்புதங்களை செய்தார். இரவெல்லாம் ஜெபம் பண்ணார், பகல்ல சீஷர்களை செலக்ட் பண்ணார். இரவெல்லாம் அற்புதம் செய்தார், பகல்ல பிரசங்கம் பண்ணார். அப்ப தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு இயேசு எடுத்துக்கொண்ட ஆயுதமும் என்னதான்? இயேசு எடுத்துக்கொண்ட ஆயுதம் ஜெபந்தான். அதுக்கு ரெஃபரன்ஸ் வேணுமா ஐயா? வேண்டாம் தானே? அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க ரொம்ப தங்கமானவங்க. ஒரு மாதிரி முறைச்சு பார்க்கும் பொழுது எனக்கு தெரியுது, ஏல இதெல்லாம் எங்க பாஸ்டர்லாம் எப்பவுமே சொல்லி தந்தார். புதுசா ஏதாவது சொல்லித்தரியா? தோத்துறேன், சோறை தின்னுக்கிட்டு வந்துடுறேன். நாங்க மட்டும் உபவாசத்துல உட்காந்துருக்குறோம். அல்லேலூயா. நான் உபவாசம் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கெல்லாம் இயேசு மரித்து விட்டார். நான் எவனுக்காகவும் மரிக்கிறதுக்கு நான் ஆயத்தம் இல்லை. காலையில் ஆனால் இட்லி, மத்தியானம் ஆனால் சாப்பாடு, சாயந்தரம் ஆனால் மூக்கு கடலை, ராத்திரி ஆனால் ஏதாவது கிடைக்கும். கர்த்தர் நல்லவன், வாய்க்கு வயிற்றுக்கும் குறைவே கிடையாது. ஏன்னா இயேசு சிலுவையில் மரித்து விட்டார். நான் ஏன் காலத்திற்கு முன் சாக வேண்டும்? உபவாசம் உங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. நான் ரொம்ப தெம்பா இருக்கேன், நாளைக்கும் அப்படித்தான் வரப்போறேன். இப்போ சிலர் நினைக்கிறாங்க இங்கேயும் அப்படித்தான். அப்படிப்பட்டவர்கள் வாழ்க, உங்களை கர்த்தர் விட மாட்டார் மகளே. சரி, லூக்கா 6ஆம் அதிகாரம் எடுங்க. தோத்திரம் 6ஆம் அதிகாரம் எடுங்க, 12ஆம் வசனத்தை படிங்க. 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும், பாருங்க அந்த வார்த்தையை, ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த வார்த்தையை கவனிங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அடுத்த வசனத்தை படிங்க. பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்ப இந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. இரவுல யாரோடு இருக்கிறார்? பிதாவோடு கூட இருக்கிறார். காலையில வந்த உடனே நிறைய சீஷர்கள் இருக்கிறாங்க. அவர்களில் 12 பேரை சூஸ் பண்றார். அப்போ அந்த 12 பேர் மேல உள்ள தேவ சித்தத்தை எப்ப அறிந்து கொண்டார்? இரவிலே அறிந்து கொண்டார். அப்ப இயேசு தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு எடுத்த ஆயுதம் என்ன? ஜெபம்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு எடுத்த ஆயுதம் என்ன? ஜெபம், இல்லைங்களா? சரி, இப்போ இன்னொரு மனிதனை உங்களுக்கு நினைவுபடுத்த போகிறேன். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் எடுங்க. முதல்ல எழுதுறீங்களா? எழுதுங்க. 4ஆம் அதிகாரம் எடுங்க. எழுதுங்க. சரி, எழுதுங்க. சரி, அப்போ 12வது வசனத்தை எழுதி கொள்ளுங்கள். 12வது வசனம் புலப்படி. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன். அந்த வார்த்தை கவனிங்க, கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய அவன். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். அந்த கடைசி வார்த்தையை சொல்லுவோமா? தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார். ஒரு முறை கூட சொல்லுங்க, தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார். யாரு? எப்பாப்பிரா. அவன் உங்களை சார்ந்தவன்.
அப்படின்னா உங்க சபையிலிருந்து ஒருவன் ஊழியத்திற்கு எழும்பி இப்பொழுது என்னோடு கூட ஊழியம் செய்கிறான். பவுல் சொல்றார், அவன் என்னோடு கூட இருந்தாலும் உங்களை குறித்த கரிசனை உள்ளவனாக இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? எப்பொழுதும் உங்களுக்காக போராடுகிறான். எதிலே? ஜபத்திலே போராடுகிறான். எதற்காக? இந்த சபை தேவனுடைய சித்தத்திலே நிலைத்திருக்கணும், நிச்சயமுள்ளதா இருக்கணும், தேரணும் அப்படின்னு போராடுறான். அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், அவர்கள் தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு எடுத்துக்கொண்ட மிக பிரதானமான ஆயுதம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த ஆயுதத்தை நான் எடுக்கணுமா இல்லையா? அந்த ஆயுதத்தை நான் எடுக்கணுமா இல்லையா? பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஜெபிக்காம உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு எல்லையும் நீங்கள் கடக்க முற்படக்கூடாது. ஜபம் இல்லாம எந்த ஒரு நாளையும் நீங்க ஆரம்பிக்க கூடாது. ஜபம் இல்லாம எந்த காரியத்தை உங்கள் முற்படக்கூடாது. காரணம், தேவனுடைய சித்தம் உங்களை வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று நீங்க விரும்பினா நீங்க பயன்படுத்த வேண்டிய மிக பிரதானமான ஆயுதம் ஜபந்தே, ஜபந்தே, ஜபந்தே. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் கிருபை தருவார் உங்களுக்கு. எத்தனை பேர் கர்த்தர் கிருபை தருவார்? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். இப்போ நான் ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு பாயிண்ட் முடியும் பொழுது ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். ஏன்னா ஆமென், சாதாரணமான ஜெபம் வேற, தேவ சித்தத்திற்கான ஜெபம் வேற. பவுல் சொல்றார் எப்பொழுதும் ஜெபிக்கணும். அடுத்து சொல்லுகிறார் ஆமென், இடைவிடாம ஜெபிக்கணும். இயேசு பைபிள் சொல்லுது இரவெல்லாம். சொல்லுங்க, இரவெல்லாம். ஆனா நம்ம எப்பாப்ராவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் ஜபங்களில் என்ன செய்கிறான்? ஒரு சாதாரணமான பரமண்டல ஜபத்திற்குள்ளே அவருடைய ஜபம் ஒதுங்கி விடவில்லை. பரமண்டல ஜபத்திற்குள்ளே அவருடைய ஜபம் ஒதுங்கி விடவில்லை. உலகத்தின் நன்மைகளுக்காக அவருடைய ஜபம் ஒதுங்கி விடவில்லை. அவன் ஜபங்களிலே என்ன செய்கிறான்? போராடுகிறான். இன்றைக்கு பகல் ராத்திரியில் ஆவியானவர் சொல்லுகிறார், எப்பாப்ராவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஜப அபிஷேகம் இன்றைக்கு ராத்திரி சில பிள்ளைகளின் மேல் ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். நீங்க விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. இயேசுவில் இருந்த ஜப அபிஷேகம், பவுலில் இருந்த ஜபாபிஷேகம், எப்பாப்ராவில் இருந்த ஜபாபிஷேகம். இன்றைக்கு ராத்திரி நான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறேன், உலக நன்மைகளுக்காக போராடுகிற ஒரு ஜபம் இல்லை ஆண்டவரே, தேவ சித்தத்திற்காக போராடுகிற ஒரு ஜபம் எனக்கு வேணுமா? எனக்கு வேணும். ஆமென். 31 வருடமாய் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிற எனக்கு வேணும் ஆண்டவருடைய ஆமென் தோத்திர அந்த ஜபம் எனக்கு வேணும். இன்றைக்கு ராத்திரியில் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்குள் சிலருக்குள்ளே ஏன் அதை எனக்கு தரக்கூடாது, அந்த ஜப வாழ்க்கை ஏன் எனக்குள் வரக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு ஏக்கம், ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வருகிறது. கர்த்தர் அதை வாய்க்க பண்ண போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்குவோமா? எல்லாரும் எழுதுங்க. அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2 வசனங்களை வார மக்களை எழுதுங்க. ஆமென். தோத்திர அப்போஸ்தலர் 13, 1, 2 வசனங்கள். இனி படி பார்க்கலாம். அந்தியோகிய பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். இது நமக்கு ஒரு பின்னணியந்தான், அவ்வளவுதான். ஆமென். அடுத்த வசனம் தான் முக்கியமானது. இனி படிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து, இந்த வார்த்தையை கவனிங்க, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். தேவ சித்தம் வெளிப்படுதா இல்லையா? அவர்களை நான் அழைத்த ஊழியத்துக்கு திருப்பி விடுறா, நான் அழைத்த ஊழியத்துக்கு அவனை பிரிச்சு விடுன்றார். இது யாருடைய சித்தம்?
தேவனுடைய சித்தம் எப்ப வெளிப்பட்டுச்சு? உபவாசத்திலும் ஜபத்திலும் தேவ சமூகத்திலும் காணப்படுகிறாங்க. அப்ப ஜபமும் ஆராதனை எழும்புது, தேவ சித்தம் வெளிப்பட ஆரம்பிக்குது இல்ல? அப்ப இந்த ஜபங்கள் ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கிட மக்களே, தெளிவா நான் மறுபடியும் சொல்றேன். இந்த 3 நாட்கள் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய சித்தம் திருவளம்பற்றப்படுவதற்காக தான். இந்த குழந்தை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன? இந்த பிள்ளையை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன? இந்த தங்கச்சியை குறித்த தேவ சித்தம் என்ன? இந்த தம்பியை குறித்த தேவ சித்தம் என்ன? இது அறியணும்னா இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் உபவாசித்து கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஜெபம் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். ஜெபம் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். ஜெபம் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. ஒரு உலக நன்மைகளுக்கு ஏதுவான ஒரு ஜெபம் அல்ல, தேவனுடைய சித்தத்தை அறிய பண்ணுகிற ஒரு ஜெபம் நம்முடைய சபையில் எழும்பணும். நான் விரும்புறேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. நான் என்னுடைய 9வது 8வது வயதிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன். 9வது வயதில எல்லாம் இருக்கும் பொழுது எங்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது, உலகம்னா என்னன்னு தெரியாது, ஆமீன், ஆடம்பரம்னா என்னன்னே தெரியாது. 9 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஆக 3ஆம் வகுப்பு படிக்கிற காலகட்டங்கள். ஆனா அன்னைக்கு சபையில் ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணுவாங்க. ஆமீன், சபையில் போராடி ஜோம் பண்ணுவாங்க. நாங்க எங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்போம், பின்னால உட்காந்து விளையாடிட்டு இருப்போம், சில நேரத்தில் வெளியெல்லாம் நின்றுட்டு இருப்போம். ஆமா, சில நேரத்தில் கண்டுக்கிறது இல்லை. ஆனா ஏன் இது உங்களுக்கு சொல்றேன், திடீர்னு சொல்லி என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். பார்த்துக்கிடுங்க, சபை ஆவியில ஜோம் பண்ணும். அன்னைக்கு இந்த மாதிரிப்பட்ட வசதிகள் எல்லாம் சபையில கிடையாது. ஒரு ட்ரம் மட்டும்தான் இருக்கும். சபையார் ஆவியில நிரம்பி பாடி போராடி ஜெபிப்பாங்க, உபவாசிச்சு ஜோம் பண்ணுவாங்க. சும்மா வெளியில நின்றுட்டு இருப்பேன், ஆவியானவர் என்னை உள்ள போக உந்தி தள்ளுவார். நான் எவ்வளவோ நாள் அனுபவிச்சிருக்கேன். ஒரு காற்று பலமாய் அடிச்சு என்னை உள்ள கொண்டு வரும். வெளியே விளையாடிட்டு இப்ப நான் தோத்தரேன். சின்ன வயசு சின்ன மீட்டிங் பிரேயர்லாம் நடக்கும் பொழுது வெளியே சும்மா, அதான் சொல்றேன்ல, 8 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும், வெளியே விளையாடுவேன். ஏதோ ஒரு காற்று தள்ளுகிற மாதிரி வெளியே இருந்து என்னை உள்ள கொண்டு வரும். உள்ள உட்கார்ந்த உடனே ஆவியானவர் நிரப்ப ஆரம்பிப்பார். ஹோல் சர்ச்சுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிப்பேன், பெயர்களை சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிப்பேன். இவர்கள் இதுவரைக்கும் என்ன ஜெபத்தை ஏறெடுத்திருப்பார்களோ அந்த காரியத்திற்கு பதில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆனா சபை ஆவியில் நிரம்பி ஆராதிக்கும். நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியாது. வேறுபட்ட வாழ்க்கை நமக்கு என்னன்னு தெரியாது. பாவத்தை விட்டு வெளியே வா, பாவம்னு என்னன்னு தெரியாது. தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கிடு, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா என்னுடைய வாய் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு காலத்தை நான் நினைச்சு பார்க்கிறேன். இது எதனால் தெரியுமா? ஆமீன், தேவ பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது சபை தேவனுடைய சித்தத்தை அறியத்தான் செய்யும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு 1வது நாளிலே இந்த அருமையான சபையில் நான் ஆண்டவரை பார்த்து கேட்கிற முதல் விண்ணப்பம், ராஜா, இந்த ஊழியமானது தேவ சித்தத்தை அறிய திராணி உள்ளவர்களாக ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் இந்த சபையின் மேல் வைப்பீராக. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி விரும்புறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி விரும்புறீங்க? சகோதரா, இந்த இரவில் சொல்லுகிறேன், நீங்க நினைக்கிற மாதிரி கடன் தீர, ஜோமனல, வியாதி, அதெல்லாம் பின்னாடி. தேவனுடைய சித்தத்தின் அலை உங்க வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சுன்னா உன் சரித்திரமே தலைகளாய் மாறிவிடும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் ஒரு மனிதனுக்குள்ளே, தேவனுடைய சித்தம் ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு தேவனுடைய சித்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே வெளிப்படுமே. ஆனால் அவனுடைய சரித்திரத்தை கர்த்தர் மாற்றி விடுவார். நான் சொல்றேனே, நான் 9ஆம் வகுப்பு படித்தவன். நம்ம ஹையஸ்ட் ஸ்டடி 9th ஸ்டாண்டர்ட் தான். நான் ஒரு சாதாரண கூலி வேலை செய்து கொண்டிருந்தவன், சாதாரண ஒரு லாரி டிரைவர். நான் மளிகை கடையில் வேலை பார்த்தவே ஒரு சாதாரண கூலி வேலை செய்து கொண்டிருந்த ஒருவன். என் வாழ்க்கையில் 1996வது வருஷத்தில் தேவனுடைய சித்தம் இணைய ஆரம்பித்தது. தேவனுடைய சித்தம் இதுதான் என்பதை நான் அறிய ஆரம்பிச்சேன். ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்ன உள்ள கொடுத்தேன். இன்றைக்கு கிருபையா உலகம் அறிகிற ஒரு மனுஷனா உங்க முன்னாடி இதுவரைக்கும் கொண்டு நிறுத்தி இருக்கிறார். நான் சொல்றது புரியுதாமா? ஆமா, நான் யோசித்து பார்க்கிறேன், எப்படி இந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாய், எப்படி இந்த 30 வருடங்களுக்கு மேலாய், எப்படி இவ்வளவு தூரமாய் நான் வந்தேன். இத்தனை தேசம் அறிகிற ஒரு மனிதனாய் மாறுவதற்கு காரணம் என்ன? அதெல்லாம் தெரியாதுமா. இந்த பாம்பேல ட்ரெயின் ஏறுற மாதிரி, பாம்பேல
பாம்பே போயிருக்கீங்களா? ட்ரெயின் ஏறி பழக்கம் உண்டாமா? என்ன செய்யணும்? டென்ஷனே இருக்க வேண்டாம்னே, அந்த கூட்டத்தில் போய் நின்னா போதும், நசுக்கி உள்ள கொண்டு விட்டுருவாங்க. அவ்வளோதான், மேட்ரே முடிஞ்சு. அவ்வளோதான். இறங்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அந்த அந்த என்ன சொல்றது, வாசலுக்கு ஒரு 2 அடி தள்ளி நின்றுக்கிடணும். அப்படியே வந்து நின்னா அலாக்கா காலே தரையில் படாது, அத்தனை பேர் நசுக்கி வெளியே கொண்டு விட்டுருவான். ஒரு வாட்டி இப்படி தான் நான் வெளியே வந்துட்டேன், பின்னாடி கிடந்த பேக் வெளியே வரல. ஐயோ, நல்ல வேலை. அவ்வளோதான் அவ்வளோதான். ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சித்தத்திற்குள்ளே இறங்கி விட்டால் அது காட்டாற்று வெள்ளத்தை போல, அதில் விழுகிறவனை அது கரை சேர்த்து விடும். அதில் விழுகிறவனை அது கரை சேர்த்து விடும். இன்றைக்கு ராத்திரியிலே நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். எதற்காக தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிகிற ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் என் மேல் கர்த்தர் வைக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. நீங்க மறுபடியும் சொல்றேன், நீங்க பல மணி நேரம் ஜெபிக்கிறவர்கள் தான். ஆனா நான் தடவணும்னு சொல்லல. ஆனா தேவ சித்தத்தை அறிகிற ஜெபமே வேற. சொல்லுங்க, வேற. அதனுடைய அனுபவம் வேற. இன்றைக்கு ராத்திரியில் முதல் உங்கள் வாழ்க்கையில் நீங்க வித்தியாசத்தை பார்ப்பீங்க, உங்க குடும்பத்தில் வித்தியாசத்தை பார்ப்பீங்க. பிரதர், நீ சொல்ற ஸ்தோத்திரத்தில் வித்தியாசம் வரும் பிரதர், அந்த சுரத்தில் வித்தியாசம் வரும். இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ சித்தத்தை அறிகிற ஒரு ஜெப அபிஷேகத்தை என் சபைக்குள்ளே வைக்க விரும்புகிறேன். ஆனா உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு வேண்டும், நான் அதை விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கை 2-3 பேருக்கு கை கொடுத்து சொல்லுங்க, பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க, பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. God bless you.